கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நாம் கடந்து போகலாம். நாம் எடுத்துக்கொள்வோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நீ எப்படி இருக்கிற? நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். டு த டஸ்ட். இந்த செய்தியினுடைய தலைப்பு டு த டஸ்ட், அல்லது புழுதிக்கு அல்லது மண்ணுக்கு. ஃபார் யூ ஆர் ஃப்ரம் டஸ்ட் அண்ட் டு டஸ்ட் யூ வில் ரிட்டர்ன். இந்த நாள் இந்த நாளுக்குரிய பேர் என்ன? ஆஷ் வெனஸ்டே, சாம்பர் புதன். சாம்பர் புதன் அப்படின்னா நினைவு கூறுதல் என்று அர்த்தம். அல்லேலூயா, ஆமென். என்னங்க நினைவு கூறணும்? நாம் யார் என்று நினைவு கூறணும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை ஆபிரகாம் அவர் சொல்லுவார். அந்த வசனத்தை பார்க்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். எப்படி? இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன். எப்படி இருக்கிற? தூளும் சாம்பல். அல்லேலூயா. I am nothing but dust and ash. I am nothing but dust and ash. இதை பார்த்தீங்கன்னா இந்த ஆபிரகாம் பெரிய 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 ஒரு ஒரு செல்வ சீமானாக இந்த ஆபிரகாம் அவர் இருந்தார். நீங்கள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானா இருந்தான். He was a very very rich man. He was a wealthy man. எப்படி இருந்தார்? அவர் சீமானாக இருந்தார், செல்வ சீமானாக. பெரிய ஆஸ்தி அவருக்கு இருந்தது. அதே அதிகாரத்தில் வேறு சில வசனங்களை பார்த்தீங்கன்னா, அவருக்கு இருந்த ஆடு மாடு ஒட்டகங்கள் பூமி தாங்க முடியாத அளவிற்கு அவ்வளவு ஆஸ்தி இருந்தது. ஆனால் இப்போ இவர் என்ன சொல்றாரு? நான் தூளும் சாம்பலுமா இருக்கிறேன். ஐம் ஜஸ்ட் டஸ்ட். நான் குப்பை, நான் ஒன்றுமே இல்லை. யார் சொல்றா? செல்வ சீமான், பெரிய கோட்டீஸ்வரர். அவர் சொல்றாரு, நான் எதுவுமே இல்லைனா தூளும் சாம்பலுமா இருக்கிறேன். பாருங்க, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனை தான் உயரம் அவன் போனாலும், எத்தனை தான் ஆசீர்வாதம் அவன் பெற்றிருந்தாலும், அவன் தன்னை தாழ்த்தும் போது ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம். அனைவருடைய வாழ்க்கையில் கொஞ்சம் பணம் வந்துட்டாலே போதும், அவர்களுடைய எண்ணங்கள் மாறுகிறது, வார்த்தைகள் மாறுகிறது, அவருடைய சுவாபங்கள் மாறுகிறது, தன்மைகள் மாறுகிறது. இங்கே இந்த செல்வ சீமான் அவர் சொல்கிறாரு, நான் எப்படி இருக்கிறேன்? தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். அவனுக்கு தெரியும், ஆபிரகாம் அவருக்கு தெரியும், எந்த நொடி வேணாலும் இந்த பணம் கையை விட்டு போயிடும், எந்த நொடி வேணாலும் இந்த சூழ்நிலைகள் மாறும். அந்த நினைவு அவருக்கு இருந்தது. நான் யார் என்று அவருக்கு தெரிந்தது. அல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தான் யார் என்று தெரிந்ததுன்னா, தான் என்ன செய்ய வேண்டும், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், எப்படி நடந்து கொள்வது, இந்த காரியங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நன்கு தெரிந்திருந்தா, இந்த ஆபிரகாமை போல அந்த மனிதனை யாரும் எவரும் ஒன்று செய்ய முடியாது. He'll be a master in everything. எல்லாவற்றையும் அவன் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நபராக இருப்பான். நீங்கள் யோபின் புஸ்தகத்தில் நீங்கள் பாருங்களேன், யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஒரு அழகான ஒரு காரியத்தை பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்க முடியும். யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் யோபு ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்றார் பாருங்க. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன். யார் சொல்றா? பெரிய செல்வந்தன், பெரிய ஐஸ்வர்யவான். அவனை போல ஒரு ஐஸ்வர்யவான் யாரும் இல்லை அவன் வாழ்ந்த காலங்களிலே. அல்லேலூயா. நிர்வாணியாய் என் தாயின் கர்ப்பத்திலிருந்து வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன். He knows who he is. அவருக்கு தெரிஞ்சது தான் யார் என்று. அனைவருடைய வாழ்க்கையில் இது மறந்துடுறோம். நம்ம யார் என்று மறந்துடுறோம். நம்ம என்ன நிலையில் நம்ம இருக்கிறோம் என்று மறந்துடுறோம். நம்மை குறித்து பெரிதாக யோசித்து கொண்டு இருக்கிறோம். நம்மை குறித்து என்ன யோசிக்கிறோம்? ரொம்ப பெருசாக யோசிக்கிறோம்.
நம்ம குறித்து பெருசாக யோசிக்கும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை இழக்கக்கூடிய நிலை கடந்து வருகிறது. நான் யார் தெரியுமா, நான் அப்படி தெரியுமா, நான் இப்படி தெரியுமா, நான் நினச்சா அது செஞ்சிருவேன், நான் நினச்சா இது செஞ்சிருவேன், அப்படி இப்படின்னு பெரிய வார்த்தைகள் அநேக மனிதர்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள். கர்த்தர் நினச்சா ஒரு சொடுக்கு போடுற நேரத்தில் சூழ்நிலைகளை மாற்றி விடுவார். அல்லேலூயா. இந்த யோபு அவர் சொல்கிறாரு, நான் நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து நான் வந்தேன், நிர்வாணியாய் அவ்விடத்திற்கு நான் திரும்புவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அவனுக்கு தெரியும் who he was, நான் யார் என்று தெரியும், தன்னுடைய நிலை என்ன என்று தெரியும். என் பிரியமான தேவஜனமே, அவன் பார்த்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில், நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்ப. பிரசங்கி 5ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை பாருங்களேன். பிரசங்கி 5:15 பாருங்க. நம்ம இப்போ பார்த்தோம், அதுக்கு ஒப்பீடாக ஒரு வார்த்தை பாருங்க. தன் தாயின் கற்பத்தில் இருந்த நிர்வாணியாய் வந்தான், வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலன் ஒன்றையும் தன் கையிலே எடுத்து கொண்டு போவதில்லை. இந்த விஷயம் ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சிருந்தா அவன் தப்பித்து கொள்வான். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நான் அப்படி, நான் இப்படி, நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் அப்படிப்பட்டவன், நான் இப்படிப்பட்டவன் அப்படின்ற காரியங்கள் ஒரு மனிதனுடைய எண்ணங்களுக்குள்ளாக வந்தால் அதால் பாதாளத்திற்குள்ளாக பொதுக்கடின்னு கீழே விழுந்து விடுவான். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ மண்ணாக இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஏன் அப்படி சொல்கிறாரு? அவன் மறந்துட்டான், ஆதாம் ஏவாள் மறந்துட்டான் தான் யார் என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், you will return to where you came from. நீ எங்கேருந்து வந்தாயோ திரும்ப அங்கேயே போவேன். ஏன்னு சொன்னார் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை? they forgot who they were. அவன் மறந்துட்டான். நாட்கள் போக போக, காலங்கள் மாற மாற மனிதர்கள் மறந்து விடுகிறோம். நாம் யார் என்று மறந்து விடுகிறோம். எப்படிப்பட்ட நிலை நம்மளுடைய நிலையாக இருந்தது, எப்படிப்பட்ட நிலையாக இப்போ இருக்கிறது, இந்த இப்படிப்பட்ட ஒரு நிலை, இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் வருவதற்கு எப்படிப்பட்ட காரியங்கள், எப்படிப்பட்ட காலங்கள் நடந்தது, ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார், நம்மளுடைய நிலை எவ்வளவு மோசமான நிலையிலிருந்து இப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது என்ற காரியங்களை மனிதர்கள் அவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ மண்ணா இருக்கிறாய், நீ திரும்ப மண்ணுக்கே நீ போவாய். இதில் என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம்னா, மனிதர்கள் அவர்கள் உண்டாக்கப்படும் போது, அதாவது ஆதாம் உண்டாக்கப்படும் போது, அது சாதாரண மண் அல்ல. என்ன மண்? அது களிமண். அது களிமண், சாதாரண மண் அல்ல, களிமண். இந்த களிமண்ணுக்குள்ளாக ஆண்டவருடைய சுவாசம் உள்ளே கடந்து வருகிறது. களிமண் எதுக்குமே பயனில்லாத ஒன்று. பொருட்கள் வேணால் உண்டு பண்ணலாம். எந்த ஒரு செடியோ மரமோ விதையோ எதுவுமே முளைக்காத ஒரு ஒரு விஷயம் இந்த களிமண். அந்த களிமண்ணுக்குள்ளாக ஆண்டவருடைய சுவாசம் உள்ளே கடந்து வரும்போது அந்த களிமண் என்ன ஆகுது? உயிர் பெறுகிறது. அல்லேலூயா. உயிர் கொடுத்த தேவத்திற்கு மனிதன் என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவருடைய உயிரை அவன் எடுத்தான். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறார். நம்முடைய மீறுதல் அவரை சிலுவையிலே கொண்டு போய் வச்சிருச்சு. அல்லேலூயா. இந்த களிமண்ணுக்குள்ளாக அவருடைய சுவாசம் கடந்து ஜீவனை கொடுக்கிறார். ஆனால் இந்த களிமண்ணாகிய மனிதர்களாகிய நாம் நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நம்முடைய பாவத்து நிமித்தம் ஆண்டவராகிய இயேசுவை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் 2 கொரிந்தியரில் கூட நீங்கள் பார்க்கலாம், 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் பாருங்களேன். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். என்ன ஒரு அழகான ஒரு வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, அவருக்குள்ளாக நம்ம போகணும். ஏன்? அவருக்குள்ளாக தான் இருந்தோம். உள்ள இருந்த அவருடைய சுவாசம் நமக்குள்ளாக இருந்தது. அவர் நமக்குள்ளாக இருந்தார், நாம் அவருக்குள்ளாக இருந்தோம். பாவம் என்ன செய்தது? ரெண்டுத்தையும் வெளியே தூக்கி போட்டுருச்சு. வேதம் சொல்லுகிறது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன செஞ்சாரு? பாவமாக்கினார். அவருக்குள்ளாக நம்ம இருக்கணும்.
அவருக்குள்ளாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிசாசும் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் சுகமாயிருப்பான். அவருக்குள்ளாக போகும்போது எந்த பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது, எந்த பிரச்சனையும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த போராட்டமும் ஒன்றும் செய்ய முடியாது. அவருக்குள்ளாக இருந்தா நம்ம சுகமாக இருக்கும்படியான நிலை கடந்து வரும். அல்லேலூயா. அவருக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஆனால் மனிதர்கள் அது என்ன செய்கிறாங்க? they forget, அதை மறந்து விடுகிறோம். உயிர் கொடுத்த ஆண்டவருடைய உயிரை எடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆஷ் வெனஸ்டே, சாம்பர் புதன், அதுதான் இந்த நாள். இந்த நாளிலிருந்து 40 நாட்கள் நம்ம நினைவு கூற வேண்டிய நாட்கள். இந்த 40 நாட்கள், இந்த 40 நாட்கள் என்னது? நினைவு கூற வேண்டிய நாட்கள். நம்ம யார் என்று நினைவு கூறணும். அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நான் ஆண்டவரை நல்லா நினைவு கூறுவேங்க, நான் ஆண்டவரை நினைவு கூறுவேன். சில பேர் கேட்பாங்க, என்னங்க நினைவு கூறணும்? என்ன நினைவு கூறணும்? அவரோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறணும். நம்ம யார் என்று நினைவு கூறணும். அவரோடு செய்த உடன்படிக்கை நினைவு கூறணும். நம்ம யார் என்று நினைவு கூறணும். அவரோடு நான் என்ன உடன்படிக்கை செஞ்சேங்க, அவரோடு நான் எந்த உடன்படிக்கையும் நான் செய்யவில்லையே. என் சகோதரா சகோதரி, நல்லா கவனமாக கேளுங்க. என்ன தெரியுமா உடன்படிக்கை? நீங்களும் நானும் ஆண்டவர் இடத்துல ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கை நீங்களும் நானும் நினைவு கூற வேண்டும். என்ன உடன்படிக்கை திரும்ப செஞ்சோம்? ஞான ஸ்நானம் எடுத்தோம். பார்த்தீங்களா? ஞான ஸ்நானம் எடுத்தோமே, அது உடன்படிக்கை, முதல் உடன்படிக்கை. அதற்கு முன்பதாக ஒரு உடன்படிக்கை இருக்குது. என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுத்தோம். பார்த்தீங்களா? என் வாழ்க்கை ஆண்டவரே, இந்த பாவமான வாழ்க்கை இது வேண்டாம், நீங்கள் எனக்குள்ளாக வாங்க என்று ஆண்டவர் இடத்துல நம்ம மன்றாடி, ஆண்டவரே நீங்கள் எனக்குள்ளாக வாங்க, இந்த பாவம் வேண்டாம், இந்த பழைய வாழ்க்கையை வேண்டாம், ஆண்டவரே நீர் எனக்குள்ளாய் வாங்க என்று சொல்லணும். பார்த்தீங்களா? அதுதான் முதல் உடன்படிக்கை. 2வது ஞான ஸ்நானம். 3வது உடன்படிக்கை என்ன தெரியுமா? அவருடைய மாம்சமும் அவருடைய இரத்தமும் நமக்குள்ளாக, நம்ம சரீரத்திற்குள்ளாக, இந்த பாவம் உள்ள சரீரத்திற்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பரிசுத்தமுள்ள சரீரமும் அவருடைய மாசற்ற அந்த பரிசுத்த இரத்தமும் நமக்குள்ளாக கொண்டு வந்து வைக்கிறோம். பார்த்தீங்களா? இதுதான் 3வது உடன்படிக்கை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்க முடியும். 23ஆம் வசனத்திலிருந்து 26ஆம் வசனம் முடிய பார்க்கலாம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கு. இது உங்களுக்காக. இது யாருக்காக? நமக்காக. ஆண்டவருடைய சரீரம் நமக்காக பிற்கப்படுகிறது. ஏன் பிற்கப்படுகிறது? மறந்துட்டோம். ஆதாம் ஏவாள் மறந்துட்டாங்க. ஆண்டவர் யார் என்று மறந்துட்டாங்க. அவர்கள் யார் என்று மறந்துட்டாங்க. அவருடைய நிலை என்ன என்று மறந்து விட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் மறந்ததுனால என்னாச்சு? சரீரம் பிற்கப்படுகிறது என்று சொல்ல பாருங்க. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். நினைவு கூறுகிறதா சொன்னாங்க. சாம்பர் புதன் அப்படின்னா நினைவு கூறுகிறது என்று அர்த்தம். 40 நாட்கள் நம்ம நினைவு கூறணும். என்ன நினைவு கூறணும்? நம்ம யார் என்று நினைவு கூறணும். செய்த உடன்படிக்கையை நினைவு கூறணும். என்னை நினைவு கூறும்படி என்ன செய்யுங்க? இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. அதான் சொன்னோம், நம்ம உடன்படிக்கையை என்ன செய்யக்கூடாது? மறக்கக்கூடாது. யூ மஸ்ட் நாட் ஃபர்கெட் த கவனன்ட். உடன்படிக்கையை மறக்கக்கூடாது. வசனத்தில் பார்க்க ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இந்த சரீரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் நம்முடைய சரீரத்திற்குள்ளாகவும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தம் நம்முடைய இரத்தத்திற்குள்ளாகவும் கடந்து வருது. பார்த்தீங்களா? அதான் உடன்படிக்கை. முதலாவது உடன்படிக்கை நம்ம ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறது. 2வது ஞான ஸ்நானம் மூலமாக. 3வது ஆண்டவருடைய சரீரம்
மற்றும் ஆண்டவருடைய ரத்தம் நம்முடைய சரீரத்திற்குள்ளாக, நம்முடைய ரத்தத்திற்குள்ளாக நம்ம உள்ள கொண்டு வரும். பார்த்தீங்களா, உடன்படிக்கை. அல்லேலூயா. இதுதான் அவரோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். ஆர் வி ரிமெம்பரிங்? அதை நினைவு கூறுகிறோமா? ஆமென். அல்லேலூயா. நாம் நினைவு கூறுகிறோமா? யோசித்து பாருங்க. இதில் இருக்கிற அநேகர் இருக்கிறீங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருடம் சிலர் 10 வருஷத்துக்கு முன்பதாக நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பீங்க, 20 வருஷம், 25 வருஷம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காலங்களில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்று நீங்கள் ஆண்டவருடைய பரிசுத்த சரீரத்தையும் இரத்தத்தையும் உங்களுக்குள்ளாக கொண்டு இந்த சரீரத்திற்குள்ளாக நீங்கள் வைக்கிறீங்க. ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர்கள். இந்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோமா? ஆமாங்க, நான் நினைவு கூறுகிறேங்க. எல்லா நாளும் நான் நினைவு கூறுகிறேன். ஒவ்வொரு முறையும் நான் நினைவு கூறுகிறேன். ஆமாம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை என்று சொன்னால் இந்த 3 காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். முதலாவது ஆமாம், நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா, நான் ஆண்டவருடைய உடன்படிக்கையை நான் நினைவு கூறுகிறேன் என்று சொல்லக்கூடிய நபராக இருந்தால், முதலாவது கழுவப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கு. நம்முடைய வாழ்க்கை சுத்தமுள்ள வாழ்க்கையாக இருந்தால் அவரோடு செய்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறுகிறோம் என்று அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா வெறும் வார்த்தை தான். அல்லேலூயா. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு அழகான ஒரு வார்த்தையை பார்க்கலாம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு அவன் பெற்றான். எப்படி? காணாதவைகளை குறித்து, பார்ப்பதில்லை, பாராததை குறித்து என்ன 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 செஞ்சாரா? தேவ எச்சரிப்பு பெற்றான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மழை வரும், வெள்ளம் வரும், ஜனங்கள் எல்லாம் மறிப்பாங்க, நீ ஒரு பெரிய பிள்ளையை கேட்டான். மழைன்னா என்னன்னே தெரியல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்ததில்லை, கப்பலை பார்த்ததில்லை, எதுவுமே தெரியாது. பாராதத ஆண்டவருடைய வார்த்தை நிமித்தம் அவன் நம்பி, அவன் விசுவாசித்து, அதற்கு பயந்து அவன் காரியங்களை செய்தான். அல்லேலூயா. ஆமென். அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி பாருங்களேன். பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அல்லேலூயா. அவன் ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினான், அந்த வார்த்தையை விசுவாசித்தான். அவனுடைய வாழ்க்கை சுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாறினது. இது இன்னும் சொல்லப்போனால், அவர் இருந்த காலத்தில் பாவம் பெருகி இருந்தது. அந்த பாவம் பெருகினதுனால தான் ஆண்டவர் அந்த உலகத்தை, அவர்களுக்கு அந்த இடத்தை எல்லாத்தையும் அழிக்கணும் என்று நினைத்தார். இன்னும் சொல்லப்போனால் ஆடு மாடு எல்லாவற்றையும் அழிக்க அவர் நினைத்தார். அந்த அளவிற்கு பாவம் பெருகினது. அல்லேலூயா. நீங்கள் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவரே ஒரு வார்த்தையை அவர் சொல்லுவார். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே என்னாச்சு? பெருகுச்சு. அவ்வளவு அக்கிரமம் பெருகுச்சு. பாருங்க, கர்த்தருடைய பார்வைக்கே அந்த அக்கிரமம் வந்ததுன்னா எந்த அளவுக்கு அக்கிரமம் பெருகி இருக்கும். அப்போவே அந்நாட்கள்லேயே பாவம் என்ன ஆச்சு? பெருகினது. அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே. பாருங்க, இருதயத்துல நினைவுகள் தோற்றம் எல்லாம் எப்படி இருக்கிறது? நித்தம்னா எல்லா நேரமும் பொல்லாப்பான எண்ணங்களாக இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, இருதயத்தில் யோசிக்கிறது கூட ஆண்டவருக்கு தெரியும். மனிதனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனிதன் அதை அறியாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். கர்த்தரை ஒருவனும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பார்வைக்கு யாரும் தப்பித்து கொள்ளவே முடியாது. அவருடைய பார்வைக்கு எல்லாமே வெளியரங்கமாக இருக்கிறது. ஆமென். இங்கே பார்க்கிறோம், அங்கே வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. அவனுடைய இருதயத்தில் இருக்கிற நினைவுகளை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் என்ன யோசிக்கிறான்னு சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். அவனுடைய நிலை என்ன என்று ஆண்டவர் பார்க்கிறார். அது என்னாச்சு? விளைவு அழிவு வந்தது. இருதயம் நல்லா இருந்ததுன்னா ஆசீர்வாதம் வரும். இருதயத்தில் பொல்லாப்பான எண்ணங்கள் சிந்தனைகள் வந்ததுன்னா அழிவு வரும். அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான அழிவுகள் ஏன் வருகிறது? இருதயம் நல்லா இல்லை. இருதயம் எப்படி இருக்கு? கெட்ட காரியங்களை யோசிக்கிறது, தவறான காரியங்களை சிந்திக்கிறது, தவறான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு நிலையை அந்த இருதயம் வாஞ்சிக்கிறது.
ஆசைப்படுகிறது எதுக்கு? தவறான காரியங்களை, பொல்லாப்பான காரியங்களை, கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை அது ஆண்டவர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த 40 நாட்கள் இது நினைவு கூறுகிற நாட்கள். யோசிக்கணும், who we are, நம்ம யார், எங்கிருந்து வந்தோம், யார்? ஆண்டவர் சொல்றாரு அந்த 3ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 19வது வசனத்தில் பாருங்க, நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். நம்ம யார் என்று நினைவு கூறுகிற நாட்கள் இந்த 40 நாட்கள். கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். நம்ம யார் என்று யோசிக்கக்கூடிய, திரும்ப நம்ம சரி செய்யக்கூடிய ஒரு நிலையை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இங்கே பார்த்தோம் அந்த எபிரேயர்கள் 2:11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில், நோவா தன் காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்றான். பார்க்கவே இல்லை, ஆனால் அவனுக்குள்ளாக ஒரு பயம் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குரிய பயம் வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குரிய வைராக்கியம் கடந்து வருகிறது. கர்த்தருடைய வார்த்தைக்குரிய முக்கியத்துவம் என்னன்றது அவனுக்கு தெரிகிறது. ஆண்டவர் சொன்னார், டக்கு டக்குன்னு அவன் செய்ய ஆரம்பிக்கிறான். அவனுக்கு செய்ய தெரியலனா கூட ஆண்டவரிடத்தில் கேட்டு அந்த காரியத்தை அவன் செய்கிறான். அவன் எப்படி ஆகிறானா? பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அந்த வார்த்தையின்படி இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கை சுத்தமுள்ள வாழ்க்கையாய் மாறுகிறது. அவன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை அவன் சுதந்திரிக்கிறான். அல்லேலூயா. நம்ம பார்த்தோம், நினைவு கூறணும். என்ன நினைவு கூறணும்? செய்த உடன்படிக்கையை நினைவு கூறணும். உடன்படிக்கை ஆமாங்க, நான் உடன்படிக்கையை நினைவு கூறுகிறேங்க. நான் ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுவேன். மாதம் நான் திருவிருந்தில் பங்கு பெறுகிறேங்க. நான் நினைவு கூறுகிறேன். நான் திருவிருந்தில் பங்கு பெறுகிறேன். நான் நினைவு கூறுகிறேன். என் சகோதரா சகோதரி, நினைவு கூறுகிற நபராக இருந்தோம் அப்படின்னா, உடன்படிக்கை நினைவு கூறுகிற நபராக இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கழுவப்பட்ட வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்களேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். அதான் பார்த்தோம், நோவா அவன் பார்க்கல, ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுத்தான். இந்த பரிசுத்த வார்த்தைகளுக்கு நம்ம செவி கொடுக்கிறோமா? அதன்படி நம்ம செய்கிறோமா? யோசித்து பாருங்க. அதுபடி அந்த பரிசுத்த வார்த்தையின்படி நம்ம செவி கொடுக்கிற நபராக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கையாக மாறும். ஆண்டவரோடு நாம் இருக்க முடியும். தேவ சமூகத்திற்குள்ளாக கடந்து வர முடியும். அதான் வசனத்தை பார்த்தோம். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் என்ன அழகான ஒரு வசனத்தை பார்த்தோம். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். நம்ம தேவனை தரிசிக்கிறோமா? இல்லைன்னா நம்ம கஷ்டத்தையும் வேதனையும் பாடுகளையும் இதை பார்த்து கொண்டு இதையே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையாக இருக்கிறதா? ஆண்டவரே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இல்லை கண்ணீரும் அவமானமும் பயங்களும் பலவிதமான தொல்லைகளும் பலவிதமான யோசனைகளும் புலம்பலையும் இதையும் நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறோமா? சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில் கூட அழகான ஒரு வசனம் இருக்கு. தேவனே சுத்த இருதயத்தை என்ன செய்யுங்க, என்னில் சிருஷ்டியும். ஓ லார்ட், கிவ் மீ a clean heart. ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாங்கப்பா. ஏன் சுத்த இருதயத்தை தாங்க? அப்போதான் உமது உடன்படிக்கையினால் நினைவு கூற முடியும். அந்த உடன்படிக்கையினால் பாதுகாக்க முடியும். அந்த உடன்படிக்கை எனக்குள்ளாக அது உயிருள்ளதாக இருக்கும். அப்படின்னு சொல்றாரு தாவீது. சொல்றாரு, தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். எனக்கு இப்போ அந்த சுத்த இருதயம் இல்லை. எனக்கு என்ன இருக்குது? பலவிதமான தீமையான எண்ணங்கள் யோசிக்கக்கூடிய இருதயமாக இருக்கிறது. என் சகோதரா சகோதரி, புது வருஷத்தில் இருக்கிறோம். புது வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம். இன்னும் எத்தனை மாதங்கள் இருக்குது? கிட்டத்தட்ட 10 மாதங்கள் இருக்குது. 10 months. 10 மாதங்கள்ன்றது ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒன்று, ஒரு உயிர் வரக்கூடிய ஒன்று. 10 மாதம். அல்லேலூயா. புதிய உயிர் வரக்கூடிய ஒன்று. நம்முடைய வாழ்க்கையில் புதியதோர் காரியங்கள் பிறக்கணும். புதிய உயிர் வரணும். அநேக காரியங்கள் செத்த காரியங்களாக இருக்கிறது, மரித்த நிலையில் இருக்கிறது. அது உயிர் பெறணும். 10 மாதம் இருக்குது டைமு. இந்த 10 மாதம் நமக்கு நன்மையான காரியங்கள் சுதந்திரிக்கணும். அல்லேலூயா. மரித்த காரியங்கள் திரும்ப அது உயிர் பெறணும். அல்லேலூயா. அதற்கு ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை தாருங்கப்பா.
ஆண்டவரே உம்முடைய உடன்படிக்கையை நான் நினைவு கூறணும். ஆதியில இருந்த அந்த வைராக்கியம் எனக்குள்ளாய் கடந்து வரணும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை இருக்கணும், அப்படிப்பட்ட ஒரு ஆசை இருக்கணும். ஆரம்பத்தில் அந்த வாஞ்சை இருந்தது, ஆசை இருந்தது, கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு வாழ்க்கை என்னுடைய வாழ்க்கையா இருந்தது. ஆனால் இப்போ அந்த இருதயம் சுத்தமாக இல்லை, வாழ்க்கை சுத்தமாக இல்லை, கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இப்போ கரை படிந்த வாழ்க்கையா என்னுடைய வாழ்க்கை மாறினது. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. தாவீது கேட்குறாரு, அதை நம்ம பார்த்தோம் 51ஆம் சங்கீதம் 10வது வசனத்தில், தேவனே சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், என்னிலே சிருஷ்டியும். ஆண்டவரே எனக்கு தாங்கப்பா, என்னுடைய இருதயத்தை சுத்தமாக்குங்க. பலவிதமான தீமையான விஷயங்கள் என்னை கரப்டாக்கிருச்சு, கவலைகள் என்னை கரப்டாக்கிருச்சு, பலவிதமான பயங்கள் என்னை கரப்டாக்கிருச்சு. என் இருதயத்தை அசுத்தமுள்ள இருதயமாய் மாற்றி விட்டது. பல யோசனைகள், பல காரியங்கள், நல்லா தான் இருந்தது என் இருதயம். ஆனால் மனிதர்கள்னால, சூழ்நிலைகள்னால, பல காரியத்தினால என்னுடைய இருதயம் என்ன ஆச்சு? இப்போ கரப்பட்ட இருதயமாக, பாவம் நிறைந்த இருதயமாக என்னுடைய இருதயம் மாறினது. ஆண்டவரே ப்ளீஸ் கிவ் மீ அ க்ளீன் ஹார்ட், சுத்த இருதயத்தை எனக்கு தாங்கப்பா. நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் என்ன செய்யுங்க? புதுப்பியும். என் உள்ளத்தில் புதுப்பியும். புதியதோர் இருதயம், புதியதோர் எண்ணங்கள், புதியதோர் யோசனைகளை தாருங்க. ஐ வாண்ட் டு பி a child of God. நான் கிறிஸ்துவின் பிள்ளையாக, உம்முடைய பிள்ளையாய் நான் மாறணும், உம்முடைய பிள்ளையாய் நான் மாறணும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. கேளுங்க. உடன்படிக்கையை நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுகிற நபராக இருந்தால் எப்படி இருக்கணும்? கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கும். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் பாருங்களேன், ஒரு அழகான ஒரு வசனத்தை பார்க்கலாம். அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த வசனத்தை ஏற்கனவே ஒரு முறை நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் நான் சொன்னேன். பாளையத்திற்குரிய இச்சைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன். A sin which is there for a very long time. எப்படி? ரொம்ப வருஷமாக இருக்குது அந்த பாவம், ரொம்ப வருஷமாக இருக்குது. பாளையத்திற்குரிய இச்சைகள் ரொம்ப வருஷமாக அந்த பாவம் என்ன செய்யுது? நம்மோடு ட்ராவல் பண்ணி கொண்டே இருக்கிறது, நம்மோடு அது பயணித்து கொண்டே இருக்கிறது பல ஆண்டுகளாக. பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ என்ன செய்ய? விலகியோடு. விலகியோடு. சுத்த இருதயம், சுத்த இருதயம். நம்ம சொல்கிறோம், நான் ஆண்டவரோட உடன்படிக்கையாக தாங்க இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்தேன், நான் என் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன், நான் கர்த்தருடைய பிள்ளையாய் நான் வாழுகிறேன், அவருடைய சரீரமும் அவருடைய ரத்தமும் என்னுடைய சரீரத்திற்குள்ளாக, என்னுடைய ரத்தத்திற்குள்ளாக அது இருக்கிறது, நான் ஒவ்வொரு நாளும் நான் யோசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய நபராக இருந்தா இந்த விஷயம் இருக்கணும். எந்த விஷயம்? கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். ஆமென். கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறதா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அதான் தீமோத்தேயுல அழகான ஒரு வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை அவர் சொல்றாரு பாருங்களேன். பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அநேகர் அசுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள் என்று அர்த்தம். அப்படின்னா உடன்படிக்கையை மறந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள், தான் யார் என்ற நிலையை மறந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. எத்தனை தான் கதறினாலும், எத்தனை தான் போராடினாலும் ஒன்றும் நடக்காது. ஏன்? இருதயம் சுத்தமுள்ள இருதயமாக இல்லை, அது பயங்கரமான கர்த்தர் வெறுக்கக்கூடிய இருதயமாக இருக்கிறது. என் பிரியமான தேவஜனமே, அதான் தாவீது அதுக்கு முன்னாடி வசனத்தை பார்த்தோம், சுத்த இருதயத்தை தாங்கப்பா. அல்லேலூயா. எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியல, அதனால பலவிதமான தீமையான காரியங்கள் எனக்குள்ளாக கடந்து வருகிறது, தீமையான எண்ணங்கள் எனக்குள்ளாக கடந்து வருகிறது, தீமையான யோசனைகள் எனக்குள்ளாக கடந்து வருகிறது. ஆண்டவர் எனக்கு சுத்த இருதயத்தை தாருங்க, எனக்கு தாங்க, எனக்கு தெரியல. தீமோத்தேயுல பார்த்தோம், எப்படி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, இதுதான் கழுவப்பட்ட வாழ்க்கைக்குரிய அடையாளம். ஆமென். கழுவப்பட்ட வாழ்க்கைக்குரிய அடையாளம் எது? பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடுவது, சுத்த இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாய் கடந்து வருகிறது, நீதிய விசுவாசத்தை அன்பை சமாதானத்தை அடைந்து கொள்வது, இவைகளை அடைந்து கொள்வது. அல்லேலூயா. இதுதான் சுத்த
இருதயத்திற்குரிய அடையாளமும் கழுவப்பட்ட வாழ்க்கைக்குரிய அடையாளமும். அநேகருடைய வாழ்க்கை அவர்கள் கழுவப்பட்டு இருந்தாலும் இப்போ அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னா கழுவப்படாத வாழ்க்கையாக இருக்கிறது. அவைகளை நினைவு கூற வேண்டிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். என் வாழ்க்கை எப்படி இருக்கிறது, என் நிலை எப்படி இருக்கிறது, நான் எங்கே இருக்கிறேன், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறேன், நான் யார் என்று நினைவு கூறுவது, உடன்படிக்கை நினைவு கூறுவது, என்னுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று நினைவு கூறுகிறது. அல்லேலூயா. எதிலெல்லாம் நம்ம இன்னும் கழுவப்படாமல் இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. எதிலெல்லாம் கழுவப்படாமல் இருக்கிறோம்? அனைவருடைய வாழ்க்கையில் சிலருக்கு கோபம், அது இன்னும் அதில் கழுவப்படலை. சிலருக்கு பொறாமை, அதில் இன்னும் நம்ம கழுவப்படலை. தீமையான எண்ணங்கள் கழுவப்படலை. நம்ம பார்த்தோம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். நித்தம் நித்தம் அவர்களுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி இருந்தது? பொல்லாங்கானதாக இருந்தது. இருதயத்தில் பொல்லாப்பான எண்ணங்கள், நம்ம மண்டைக்குள்ள பொல்லாப்பான யோசனைகள், அது இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அதெல்லாம் யோசிக்கணும். இதிலெல்லாம் கழுவப்படாமல் இருக்கிறோம். இன்னும் இதிலெல்லாம் கழுவப்படாமல் இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. நான் கழுவப்படணும். நான் ஆரம்பத்தில் ரட்சிக்கப்பட்ட புதுசில் ஞானஸ்நானம் எடுத்த அந்த நாளில் நான் எப்படி இருந்தனோ, முதல்ல நான் திருவிருந்து எடுக்கும் போது எப்படிப்பட்ட எண்ணம் எனக்கு இருந்ததோ, எப்படிப்பட்ட ஒரு யோசனை இருந்ததோ, எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தோடு நான் இருந்தனோ, அப்படிப்பட்ட ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவரே நீர் திரும்பவும் என்னை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே திரும்பவும் என்னை நீர் மாற்றுங்க, என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லக்கூடிய, இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். அல்லேலூயா, ஆமென். நினைவு கூற வேண்டும். நினைவு கூறுதல் தான் இந்த 40. சாம்பர் புதன் அப்படின்னா நினைவு கூறுகிறது என்று அர்த்தம். ஆஸ்க் காட், ஆண்டவரத்தில் கேளுங்க, ஆண்டவரே ஹெல்ப் மீ லார்ட், எனக்கு உதவி செய்யுங்க. என்னுடைய சக்தினால, என்னுடைய முயற்சினால பல முறை நான் முயற்சி செய்தேன். ஆனால் எல்லா நாளும், எல்லா நேரமும், எல்லா சூழ்நிலையிலையும், எல்லா டைமும் நான் இப்படி யோசிக்கும் போது எனக்கு தோல்வி தான் வந்தது. அல்லேலூயா. எனக்கு என்ன வந்துச்சு? எனக்கு தோல்வி தான் வந்தது. ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், 2 நாள் கரெக்டாக இருக்குது, 3 நாள் கரெக்டாக இருக்குது, 1 வாரம் கரெக்டாக இருக்குது. அதிகபட்சம் கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு போராடி 2 வாரம். அதுக்கப்புறம் என்ன ஆகலை, முடியல. திரும்ப என்னுடைய வாழ்க்கை கழுவப்பட்ட வாழ்க்கையாக இல்லை. என் வாழ்க்கை என்ன எப்படி இருக்குது? கரைப்பட்ட வாழ்க்கையாய் மாறுகிறது. ரோமர்களின் நிருபம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் முடிய அந்த வசனத்தை பார்க்கலாம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று. டைம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். ரொம்ப நேரம் என்ன செஞ்சிட்டோம்? தூங்கிட்டோம். ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். நம்ம என்ன நினைச்சோம்? ஆண்டவர் இப்போ வர மாட்டாருங்க, அவர் இன்னும் டைம் ஆகுதுங்க வரத்துக்கு, இன்னும் கொஞ்ச நாள் என்னுடைய எண்ணம் போல் நான் அப்படியே வாழ்ந்துடுறேன், எனக்கு என்னெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் நான் செய்கிறேன். அதுக்கப்புறம் கடைசியாக எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்த பிற்பாடு கர்த்தர் சொல்வதை போல நான் இருக்கிறேன் என்று சொன்னோமானால் அதால் பாதாளத்துக்குள்ளே போயிடுவோம். வசனம் சொல்லுது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலை டைம் ஹஸ் கம், நேரம் ஆயிடுச்சு, போதும், இன்னும் நித்திரையாக நீ இருக்காதே. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இன்னும் வாழ்க்கை அசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, கரைப்பட்ட வாழ்க்கையாக இருக்கக்கூடாது, கழுவப்பட்ட வாழ்க்கையாக மாறணும். என்னென்ன கரை இருக்கிறது அதெல்லாம் சரி பண்ணணும். டைம் ஆயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ இன்னும் சரி பண்ணாமல் இருக்கிற. அதான் வசனம் சொல்லுது. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதின அவர் கடிதத்தில் சொல்கிறார், டைம் ஆயிடுச்சுப்பா, நீ ரொம்ப நாள் இந்த பாவத்தில் இருக்கிற, ரொம்ப நாள் நீ கழுவப்படாமல் இருக்கிற, இன்னும் இந்த கரை இருக்குது, இன்னும் இந்த பாவம் இருக்கிறது. இது இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆண்டவருடைய வருகை வருகிறது, அவ்வளோதான், டைம் ஆச்சு. நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்று என்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருப்பதை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு எப்படி இருக்குது? அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை, எப்படி, என்ன அழகான ஒரு வசனம் பாருங்களேன். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. விடிய போது
சூரியன் வரப்போகுது, அவ்வளோதான். டக்குன்னு வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. இரவு சென்றாயிற்று, பகல் சமீபமாக இருக்கு, சீக்கிரத்தில் வரப்போகுது. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்கள் என்ன செய்யுங்க, தரித்து கொள்ளுங்க. அந்தகாரத்தின் கிரியைகளை என்ன? அசுத்தமான காரியங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்கள். இதெல்லாம் என்னது? உடன்படிக்கையை மறக்கும் போது இவைகள் நமக்குள்ளாய் கடந்து வருகிறது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் அவர்கள் மறந்தாங்க, ஆண்டவர் யார் என்று மறந்துட்டாங்க, எப்படிப்பட்ட நிலையில இவர்களை வைத்தார்கள் என்று மறந்தாங்க. அவங்க யாருன்னே அவங்க மறந்துட்டாங்க, அவங்களுடைய நிலை என்ன என்று அவர்கள் மறந்து விட்டார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் ஆதியாகமத்தில், நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த நிலை நமக்கு வந்துடக்கூடாது. அதுக்கு முன்பதாக நம்ம சரி செஞ்சிடணும். எதெல்லாம் சரி செய்யணுமோ அதெல்லாம் சரி செஞ்சிடணும். அது சொல்ல, நீ மண்ணா இருக்கிற, நீ மண்ணுக்கு திரும்புவாய் சொன்ன மாத்திரத்தையும் அவன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு கதை. அவன் வாழ்க்கை என்னாச்சு? முடிஞ்சு போச்சு கதை. இதே வார்த்தையை நம்ம இடத்துல சொன்னால் நம்ம வாழ்க்கை கதை முடிஞ்சு போயிடும். அதான் வசனத்தை பார்க்கணும். இரவு சென்றாயிற்று, டைம் ஆயிடுச்சு, இரவு முடிய போகுது, பகல் வரப்போகுது. ஆகையால் என்ன செய்ய? அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும், வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல். போதும் போதும். களியாட்டம், களியாட்டம்னா என்னங்க? சினிமா வேற, என்டர்டெயின்மெண்ட் வேற, ரெக்ரியேஷன் வேற. கர்த்தருக்கு நேரம் கொடுக்காம மற்ற காரியங்கள் அதிகமாக விரும்பி அதற்கு நேரம் கொடுப்பது. ஆண்டவருடைய காரியத்தை விட அதிகமாக நம்ம மற்ற காரியங்களை விரும்பி அதற்கு நேரம் செலவழிக்கிறது. இது எல்லாமே களியாட்டங்கள் தான். வெறியும், வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும். பாருங்க, பொறாமை எந்த இடத்துல இருக்கு பாருங்க, எந்த இடத்துல ஆண்டவர் வைத்திருக்கிறார். வேசித்தனமும் காம விகாரம் இருக்கிற இடத்துல என்ன வச்சிருக்கிறாரு? பொறாமை வச்சிருக்கிறாரு. அதான் நான் சொல்றேனே, நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை செய்து கொண்டு இருக்கிறது என்று நமக்கே தெரியல. நம்ம யோசிக்கலாம், சாதாரணமான பொறாமைன்னு நினைக்கலாம். இந்த சாதாரணமான பொறாமை பெருத்த நஷ்டத்தை கொண்டு வரும், பெருத்த ஆசீர்வாதத்தை தடை செய்யும், நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா நன்மைகளையும் திருடிவிடும். பொறாமை, பொய், தீமையான எண்ணங்கள். இந்த நோவா காலத்தில் இருந்த அந்த ஜனங்களுக்கு பொல்லாப்பான எண்ணம் இருந்துச்சு. அவன் எண்ணமே அவனை அழிச்சு விட்டுச்சு. என்னென்ன செஞ்சது? அவனை அழித்து விட்டது. நல்ல எண்ணங்கள் வரணும். நல்ல எண்ணங்கள் இருந்தா நன்மையான காரியங்களை பெற்றுக்கொள்ள முடியும். தீமையான எண்ணங்கள் இருந்தா தீமையான விஷயங்கள் தான் நாம் சுதந்திரிக்க முடியும். அல்லேலூயா. இந்த வசனத்தை பாருங்க. களியாட்டம், வெறி, வேசித்தனமும், காம விகாரமும், வாக்குவாதமும், பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்களைப் போல சீராய் நடக்க கடவும். அதுதாங்க, பகலிலே நடக்கிறவர்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக. எப்படி? வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதென்ன வெளிச்சத்தின் பிள்ளைகள் அப்படின்னா, இயேசுவின் பிள்ளைகளாக. இயேசுவுக்கு அநேக பேர்ல ஒரு பேர் வெளிச்சம், லைட். இயேசுவின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளாக நடந்து கொள்ளும் போது அந்த உடன்படிக்கை நமக்கு நினைவுக்குள்ளாக இருக்கும். இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கும்போது நாம் யார் என்று நமக்கு தெரியும். இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கும்போது கழுவப்பட்ட வாழ்க்கையாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் எப்படி, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. பகலிலே நடக்கிறவர்களே போல சீராய் நடக்க கடவும், துரிச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். இயேசுவினை செய்யுங்க, தரித்து கொள்ளுங்கள். அதுதாங்க கழுவப்பட்ட வாழ்க்கை. அதுதான் என்னது? கழுவப்பட்ட வாழ்க்கை. இயேசுவை தரித்து கொள்கிறது தான் கழுவப்பட்ட ஒரு வாழ்க்கை. இயேசுவை தரித்து கொள்ளுகிறது தான் உடன்படிக்கை நினைவு கூறுகிறது. இயேசுவை தரித்து கொள்ளுகிறது தான் நாம் யார் என்று நினைவு கூறுகிறது. இயேசுவை தரித்து கொள்கிறோமா, இல்லை எதை தரித்து கொண்டு இருக்கிறோம்? அல்லேலூயா. ஐ மீன், காஸ்ட் ஆஃப் த க்ளோத்ஸ் ஆஃப் டார்க்னஸ். எதெல்லாம் கர்த்தர் வெறுக்கக்கூடிய காரியங்களை தரித்திருந்தோமானால் அதை கழட்டி கீழே போடக்கூடிய ஒரு நினைவுகள் நமக்கு வர வேண்டும். இந்த 40 நாட்கள் அதெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடிய நாட்கள் தான் இந்த 40 நாட்கள். எதையெல்லாம் நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம்? ஒரு ட்ரெஸ்ஸு நம்ம போட்டிருப்பதை போல் எதையெல்லாம் உள்ளே போட்டிருக்கிறோம்?
பொறாமையை உள்ள நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோமா? கோபத்தை, பலவிதமான கர்த்தர் வெறுக்கக்கூடிய சுவாபத்தை, பாவங்கள், பலவிதமான குடி, வெறி, சிகரெட்டு, அது இது பலவிதமான காரியங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய விஷயங்கள், எதெல்லாம் நம்ம தரித்து கொண்டு இருக்கிறோம். இதையெல்லாம் கழட்டி கீழே போடக்கூடிய ஒரு எண்ணங்கள், நினைவுகள் வர வேண்டும். அதுதான் இந்த 40 நாட்கள். அல்லேலூயா, ஆமென். சிலருக்கு அதை கழட்டவே முடியல. சிலருக்கு இந்த காரியங்களை கழட்ட முடியாது. they are been stuck. அதுலேருந்து வெளியவே வர முடியல. எவ்வளோ கழட்டுன்னு பார்க்குறாங்க, முடிய மாட்டேங்குது. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் இடத்துல நான் பேசியிருக்கிறேன், பெரியவங்ககிட்டையும் நான் பேசியிருக்கிறேன். இப்போ ரீசெண்டாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நபரோட பேசிகிட்டு இருந்தேன். 62 வயசு. அவரோட பேசி கொண்டிருக்குமா அவர் சொன்னார், ஏதோ பேசிகிட்டே இருந்தோம். பேசிட்டே திடீர்னு சொன்னார், எனக்கு ஒரே ஒரு விஷயம் தாங்க ஐயா, இந்த சிகரெட். அவர் சாதாரண ஒரு விசுவாசி தான். அவர் சொல்லார் 63 வயசு. அவர் சொல்லார், எல்லாமே சரி, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன், இந்த சிகரெட் மாத்திரம் என்னால் விட முடியல. நான் கேட்டேன், ஏன் அதை இன்னும் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க? அதை பேசாமல் விட வேண்டியது தானே? என்னால் நான் 2 நாள் முயற்சி பண்ணுறேன், 3ஆவது நாள் பண்ண முடியல. ஒரு வாரம் ஒரு தடவை நான் முயற்சி செஞ்சேன், ஆனால் மறுபடியும் நான் அதில் நான் விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லி பாக்கெட்டில் இருந்து எடுத்து அந்த சிகரெட் பாக்கெட்டை காமிச்சிட்டு, முன்னாடி தடியாக இருக்குங்க ஐயா, இப்போ சின்னதாக ஒன்று நான் குடிக்கிறேன். எப்படி தடியாக இருக்கும், அந்த சிகரெட்டோடைய சைஸை சொல்கிறார். சிகரெட்டோடைய சைஸு தடியாக இருக்கும், இப்போது சின்னதாக நான் குடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சின்னதையும் நான் போயிடும். நான் சொன்னேன், இது எந்த காலத்தில் போகிறது? எப்போத்துலேருந்து பிடிக்கிறேன்? நான் 18 வயசுலேருந்து பிடிக்கிறேன்னாரு. நான் சொன்னேன், 18 வயசுலேருந்து பிடிச்ச ஆளை இப்போது பெருசுலேருந்து சின்னது வந்திருக்கு, இன்னும் உங்களுக்கு எத்தனை வருஷம் ஆகும் இந்த சின்னது போகிறதுக்கு? நான் சொன்னேன், வேண்டாம், இது உங்களுக்கு நல்லதில்லை, என்னால் விட முடியல. என்னால் என்ன செய்ய முடியல? விட முடியல. அதான் வசனம் ரொம்ப அழகாக இருக்கு. நீ இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள், இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். சிலருக்கு இவருக்கு அந்த சிகரெட்டை விட முடியல, சிலருக்கு குடியை விட முடியல, சிலருக்கு பொறாமையை விட முடியல, தீமையான எண்ணங்கள் விட முடியல, அடுத்தவனை குறித்து குறை பேசுகிறதை விட முடியல, பொய்யை விட முடியல. இப்படி பல விஷயங்கள் அநேகரால் விட முடியல. இயேசுவை தரித்துக்கொள். அதான் நான் சொன்னேன், அவங்க நான் உடன்படிக்கை வச்சிருக்கிறேங்க, ஆண்டவரோடு நான் உடன்படிக்கை நினைவு கூறுகிறேன் அப்படி சொன்னால் அந்த நபருடைய வாழ்க்கை முதலாவது எப்படி இருக்கணும்? கழுவப்பட்ட வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி கழுவப்பட்ட வாழ்க்கையாக இல்லைன்னா அவன் நினைவு கூறலன்னு அர்த்தம். வார்த்தை தான் சொல்லுது, வாழ்க்கை அல்ல. அல்லேலூயா. நினைவு கூறணும். ஹூ வி ஆர், நம்ம யார் என்று நினைவு கூறணும். ஆண்டவரோடு நம்ம செய்த அந்த உடன்படிக்கையை நாம் நினைவு கூறணும். இதை நினைவு கூறுகிறோமா? அல்லேலூயா. எங்கேருந்து வந்தாயோ, ஆண்டவர் சொல்ற, எங்கேருந்து வந்தாயோ நீ அங்கே போவ. நீ மண்ணிலிருந்து, அந்த வசனம் ரொம்ப அழகான ஒரு வசனம், 3:19, நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய். ஏன் சொன்னார்? அவன் மறந்துட்டான். அவன் இந்த ஆண்டவரை மறந்துட்டான், அவனை மறந்துட்டான், ஆண்டவர் செய்த நன்மைகளை மறந்துட்டான், எல்லாவற்றையும் மறந்துட்டான். அவன் மறந்ததுனால ஆண்டவர் சொல்ல, நீ யார் என்று ஆண்டவர் காண்பிச்சார். ஏய், நீ யார் தெரியுமா? நீ மண்ணு, நீ அதை மறந்துட்ட. அதனால் திரும்ப நீ என்ன செய்ய போகிற? அதற்குள்ளேயே போகிறாய். லிசன், ரொம்ப ஆழமான ஒரு சத்தியம். நம்ம மறந்துட்டோம் அப்படின்னா ஆதாம் ஏவாளுக்கு சொன்னது தான் நமக்கும் வரும். அல்லேலூயா. அதான் வசனத்தை பார்த்தோம் ரோமர்கள் நிருபத்தில் 13ஆம் அதிகாரம். இரவு சென்றாயிற்று, பகல் எப்படி இருக்குது? சமீபமாயிற்று, வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. நம்ம செய்த நன்மையும் நம்ம செய்த தீமைக்குரிய விளைவுகளுக்குரிய பலன் வரப்போகுது, சீக்கிரம் வரப்போகுது. ஜாக்கிரதையாக இருங்க, நினைவு கூறு சகோதரா சகோதரி. இந்த 40 நாட்கள் அதுதான் நினைவு கூறுகிற நாட்கள். போதும், இத்தனை நாட்கள் நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம் என்று போதும். இனிமேல் வருகிற நாட்கள் என்ன செய்யுங்க? நினைவு கூறுங்க. ஹூ வி ஆர், நம்ம யாரு, நம்ம எப்படி இருக்கணும், நம்ம ஆண்டவரோடு செய்த உடன்படிக்கை அது இருக்கா? என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டங்க. நம்ம செய்த காரியங்களை நினைவு கூறுகிறோமா? சகோதரா சகோதரி, யோசித்து பாருங்க, நினைவு கூறுகிறோமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் முடிய பாருங்களேன். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இதில் நல்ல அழகான ஒரு விஷயத்தை பார்க்க முடியும். அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது? அவர் கிராமத்தில் பிரவேசித்த போது
குஷ்டரோகம் உள்ள மனுஷர் 10 பேர். குஷ்டரோகம் அப்படின்னா அன்கிளீன் என்று அர்த்தம். அப்படின்னா அசுத்தமான நபர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. குஷ்டரோகிகள்னா அசுத்தமானவர்கள் என்று அர்த்தம். அவர்கள் சுத்தமானவர்கள் அல்ல. அவர்கள் எப்படி? அசுத்தமானவர்கள். அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஆண்டவர் இடத்துல வந்து அவர்கள் வந்து இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் சத்தமிட்டார். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அப்புறம் அவர் சொல்றாரு, கத்துறான், இவங்க எல்லாரும் யாரு? மனுஷங்க தான். இவங்கெல்லாம் மனுஷங்க தான், எல்லாருமே மனிதர்கள் தான். ஆனால் அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? சுத்தமாக இல்லை. அந்த மனிதர்கள் எப்படி இருக்கிறாங்க? அசுத்தமாக இருக்கிறாங்க. அந்த சுத்தத்தன்மையை அவர்கள் இழந்திருந்தார்கள். சுத்தத்தன்மையை இழந்திருந்தாங்க. அப்படி இழக்கும் போது என்ன ஆகுது? அவர்கள் ஊருக்குள்ளே வர முடியல. அந்நாட்களில் குஷ்டரோகிகள் ஊருக்குள்ளே வரக்கூடாது. ஊருக்குள்ளே வந்தால் என்ன திரும்ப செய்வாங்க தெரியுமா? யாருக்காவது கல்லால் அடித்து கொன்று விடுவார்கள். இது அந்நாட்களில் இருந்த ஒரு விஷயம். குஷ்டரோகிகள் எல்லாரும் ஊருக்கு வெளியே தான் இருக்கணும். ஊருக்குள்ளே வந்தால் கல்லால் அடித்து எல்லோரும் கொன்றுவாங்க. ஏன் கொன்றுவாங்க அப்படின்னா, அவங்க ஊருக்குள்ளே வந்தால் ஊரில் இருக்கவங்க எல்லாருக்கும் வந்துடும். எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வியாதி, அப்படிப்பட்ட அசுத்தம் அவர்களுக்குள்ளாக வந்துடும். இவங்க நல்ல மனுஷங்க தான். ஆனால் அந்த மனிதர்களுக்கு என்ன ஆகுது? அசுத்தமான ஒரு சரீரம் மாறுகிறது. நல்லா கவனமாக கேளுங்க. உடன்படிக்கையை மறந்தோம் என்றால், நாம் யார் என்று மறந்தோம் என்றால், நம்ம யார் என்று நினைவு கூறல அப்படின்னா, இப்படிப்பட்ட அசுத்தமான ஆவியில் இப்படிப்பட்ட குஷ்டரோகம் வந்துடும். சரீரத்தில் ஆவியில் இப்படிப்பட்ட குஷ்டரோகம் வந்துடும். அப்போ என்ன தெரியுமா? எப்படி அந்த குஷ்டரோகிகள் ஊரை விட்டு வெளியே இருக்கிறாங்க, அப்படி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து வெளியே நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்துடும். ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போக முடியல. ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக போக முடியல. ஆவிக்குரிய குஷ்டரோகம். அதுக்கு பேர் ஆவிக்குரிய குஷ்டரோகம். அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய குஷ்டரோகம் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக வர முடியல. ஏன்? அந்த சரீரம் அசுத்தமுள்ள சரீரமாய் மாறுகிறது. கழுவப்பட்ட வாழ்க்கை தான் இருந்தது ஆரம்பத்தில். ஆனால் என்ன ஆகுது? நாட்கள் போக போக அந்த கழுவப்பட்ட வாழ்க்கை அது அசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கையாக, சரீரமாக மாறுகிறது. உடன்படிக்கையை மறக்கும் போது, தான் யார் என்ற காரியத்தை மறக்கும் போது, இப்படிப்பட்ட ஆவிக்குரிய குஷ்டரோகிகள் அநேகர் இருக்கிறார்கள். அப்போ என்ன ஆகுது? ஆவிக்குரிய குஷ்டரோகிகள் இருக்கும்போது அவங்க கர்த்தருடைய சமூகத்திற்குள்ளாக அவங்களால வர முடியல. என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்காக அந்த சமூகத்தை விட்டு வெளியே தள்ளி நிற்கக்கூடிய ஒரு நிலை வருகிறது. ஏங்க ஆண்டவர் என் ஜெபத்தையே கேட்க மாட்டேன்றாரு? நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு ஜெபம் பதில் வரல, என் நிலை மாறலை, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வரல, பலவிதமான போராட்டம், பலவிதமான வேதனை, பலவிதமான கஷ்டம், நிம்மதியாகவே இருக்க முடியல. வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியல. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நம்ம இல்லை. ஆனால் நம்மளுக்குள்ளாக என்ன ஒரு எண்ணம்? நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக இருக்கிறோம் அப்படின்னு நமக்குள்ளாக ஒரு எண்ணம். ஆனால் நம்ம ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக இல்லையே. நம்ம வாழ்க்கை குஷ்டரோகமாக இருக்கிறது. ஆவிக்குரிய குஷ்டரோகிகளாக இருக்கிறோம். கழுவப்பட்ட வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இல்லை. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க என் பிரியமான தேவஜனமே. இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இடத்துல ஒரு 10 குஷ்டரோகிகள் அவர்கள் கடந்து வந்து அவங்க என்ன செய்கிறாங்க? தூரமாக நின்னாங்க. நம்ம அப்படி தான் இருக்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மனா நம்ம இல்லை, யார் கழுவப்படாமல் இருக்கிறார்களோ அவர்கள் என்ன எப்படி இருக்கிறாங்க? தூரமாக நிற்கிறாங்க. ரொம்ப தூரமாக நிற்கிறாங்க. ஆண்டவர் எங்கேயோ இருக்கிற தூரமாக இருக்கு. ஐயா எனக்கு உதவி செய்யுங்க. அநேக கிறிஸ்தவர்கள் அப்படி தான் நம்ம கத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல என்ன பண்ணுறோம்? கத்திட்டு இருக்கிறோம். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன் கத்துறோம் தெரியுமா? நம்ம பக்கத்தில் இல்லை. ஏன் பக்கத்தில் இல்லை? ஆவிக்குரிய குஷ்டரோகம் இருக்குது. அதனால் நமக்கே ஒரு பயம் இருக்குது. ஐயோ பக்கத்தில் போகக்கூடாது. நம்ம குஷ்டரோகம் இருக்குது, பக்கத்தில் போகக்கூடாது. ஊருக்குள்ளே போகக்கூடாது, பக்கத்தில் போகக்கூடாது. தூரமாக நின்னாங்க. எங்கே? யார்கிட்ட நின்னாங்க? தெய்வத்துக்கிட்டேயே தூரமாக நிற்கிறாங்க. லிசன், நல்லா கவனமாக கேளுங்க சகோதரா சகோதரி. பெரிய ஆழமான சத்தியம். நம்ம எவ்வளவு தூரமாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்க. ஹல்லேலூயா. நம்ம செய்கிற விஷயங்கள், நாம் பண்ணுகிற காரியங்கள்
நம்முடைய பாவமான வாழ்க்கைகள், நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய சிந்தனைகள் எல்லாமே நம்மளை என்ன செய்யுது? ரொம்ப தூரமாக வச்சிருது. ஆதாம் ஏவாள் அவன் செஞ்சது ஒன்றே ஒன்று தான். அவன் கேட்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல, கேட்கல. அவன் ரொம்ப தூரமாக போயிட்டான், ரொம்ப தூரமாக போயிட்டான். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே தள்ளப்பட்டான். மகிமை உள்ள வஸ்திரத்தை அவன் இழந்தான். மரணம் வந்துச்சு, எல்லாமே வந்துருச்சு. அவன் வேர்வை சிந்தனும், அவன் வேதனைப்படணும், கஷ்டப்படணும், அது இதுன்னு அந்த வசனங்கள் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 13, 14, 15 அந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான காரியங்கள் அவனுடைய விளைவுகளாக மாறினது. அல்லேலூயா. என் சகோதரா சகோதரி, நம்ம எவ்வளோ தூரமாக இருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்ம யாவரும் கண்களை மூடுவோம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், போற்றுகிறோம். அப்பா, இந்த லெந்து நாட்களினுடைய ஆரம்பமான இந்த முதல் நாள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யார் என்று நாங்கள் நினைவு கூறக்கூடிய பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் எங்களுக்குள்ளாய் கடந்து வந்ததற்காக நன்றி அப்பா. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக தங்கட்டும். எங்களுடைய இருதயத்தை ஆண்டவரே அப்பா நாங்கள் திறக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் திறக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த வார்த்தைகள் எங்களுக்குள்ளாக தங்கட்டும், எங்களோடு பேசட்டும். நாங்கள் யார் என்று, நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி ஆண்டவரே. உம்மோடு செய்த அந்த உடன்படிக்கையை நினைவு கூறுவர்களாக நீர் எங்களை மாற்றுவீராக. கழுவப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக இருக்கிறதற்காக ஆண்டவரே அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம். ஒருவேளை கழுவப்பட்ட வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை இல்லைனா ஆண்டவரே சுத்த இருதயத்தை ஆண்டவரே நீர் எங்களுக்கு தருவீராக. நீர் எதிர்பார்க்கிற ஒரு நபராக நாங்கள் மாறுகிறோம். உடல், பொருள், ஆவி, ஆத்மா, சரீரத்தை இயேசுவே உமக்காக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். நீரே எங்களை ஆசீர்வதிப்பீர். இந்த 40 நாட்கள் முடிவதற்குள்ளதாக ஆண்டவரே அப்பா உம்முடைய நன்மைகளை, உம்முடைய ஆசீர்வாதங்களை ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். நீங்களே எங்களிடத்துல கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இந்த 40 நாள் முடிவதற்குள்ளதாக நாங்கள் மாறுகிறோம். நீர் எங்களுக்கு துணையாய் நிற்பீராக, நீர் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய சூழ்நிலைகளை நீர் மாற்றுவீராக. எல்லா பிசாசின் கிரியைகளை நாங்கள் முறியடிக்கிற உன்னதமான தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரே, நீரே இந்த 40 நாள் எங்களுக்கு துணையாய் நின்று காரியங்களை வாய்க்க செய்வீராக. பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. தேவைகள் சந்திக்கப்படட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், நன்மையும் கிருபையும் பின்தொடர்வதாக உம்மை நாங்கள் நினைக்கிறோம். செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறோம். நாங்கள் யார் என்று நாங்கள் யோசிக்கிறோம், நினைவு கூறுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தமிருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமென்.